ஹலோ गाइस, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பொரிக்க போகிறோம். முட்டை பார்த்திங்கன்னா நார்மல் முட்டை கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு செய்ய போகிறேன். எப்படி பண்ணாலும் நாங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் தோசைக்கல் சூடாயிட்டு வாங்க இப்போ நம்ம முட்டை அடித்து உடச்சிக்கலாம். முட்டை அடித்து உடச்சிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா அந்த முட்டையை நல்லா அப்படி பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம சிம்மில் வைக்க போகிறோம். லைட்டாக கூட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வேகும். பார்த்திங்கன்னா இப்போ உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா வந்து உங்களுக்கு என்ன மசாலா பிடிச்சிருக்கோ அது போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலா எடுத்துக்கிட்டு சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நல்லா இதை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நல்லா வந்துருக்கு. மசாலா கொஞ்சம் அந்த ஓரத்தில் பிடிக்கிறோம். ஏன்னா நம்ம பசங்களுக்கு எப்பவும் அப்படிதான் கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா மசாலா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறோம்னா மசாலா அதிகமாக போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம முட்டை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேகிட்டு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகே, நீளுங்க. பார்த்தீங்கன்னா அதை இப்படி திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப கொதிக்கிங்க, லைட்டாக சிம்மில் வச்சுட்டா முடிஞ்சு வந்துட்டு அதை அப்படியே திருப்பி போட்டால் பார்க்க உங்களுக்கு அற்புதமான முட்டை ரெடி. பார்த்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் வேகிறதுக்கு லைட்டாக வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்மில் இப்படி வச்சுருந்தோம்னா லைட்டாக அப்படி வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா முட்டை வேகிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் சூடில் கொஞ்சம் வேந்துடும். திருப்பி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா அற்புதமான முட்டை ரெடி. இப்போ நம்ம தட்டில் வச்சுக்கலாம். தட்டை வச்சுக்கிட்டாச்சு. இப்போ முட்டை அப்படி போட்டு இப்படி வச்சுருக்கீங்களா கைஸ்? இதை அப்படியே தோசை கரண்டியில் போட்டு அப்படியே வச்சு இங்கே ஒரு அமுக்கி நீங்கள் அப்படியே தோசை மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. அடுத்த வேலை நம்ம பசங்களுக்கு இப்போ கொடுக்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா எக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேனுக்கு கொடுத்துடலாம். எப்படி கேட்கலாம்?